பாஸ் இன்ட்ரோ போட்டுடலாமா? நான் புலம்ப வந்து நிற்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு, மனம் குழம்பி வந்து நிற்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. ஹாய் வாரியர்ஸ், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு திம்மு 999 ஸ்கேம் பற்றி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நான் இதுக்கப்புறம் இந்த ஸ்கேம் பற்றி பேச போகிறது கிடையாது, திம்மு பற்றி நான் பேச போகிறது கிடையாது அப்படின்னு. பட் a reason I need to talk back about this திம்மு ஸ்கேம். மறுபடியும் ஸ்கேம் ஏன்னு சொல்கிறேன். இன்னும் அந்த ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பர்டிகுலர்லி ரீசண்டாக கிச்சுவா கிருஷ்ணான்னு ஒரு யூடியூப் சேனல், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரம் மலேசியா, அவரும் இந்த ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. ஐ எம் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபாலோவர். அவர் வீடியோலாம் நல்லாயிருக்கும், அப்ரிஷியேட்டட். பட் நான் என்ன நினச்சேன்னா, அவருக்கு இதை பற்றி தெரியாது, ஸோ பெட்டு நம்ம சொல்லுவோம், அவர் கொஞ்சம் மிஸ்டேக் லேர்ன் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். அவர் போஸ்டில் போய்ட்டு நான் கமெண்ட் பண்ணேன். பட் அவர் எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு, அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். ஐ நெவர் செட் தட் திஸ் ஃபோன் காஸ்ட் 990 cents. I just explaining about the app at its limited offer. Please watch the video carefully, brother. ஓகேவா, படிச்சிட்டிங்களா? என்ன தோணும், என் மாதிரி தான் செலவாக தோணும். போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் 9 ringgit 90 centsக்கு Redmi 14C ஃபோன் கிடைச்சா சும்மா விடுவோமா நாங்க? Wait a minute. ஜஸ்ட் 9 ringgit 90 centsக்கு Redmi 14C ஃபோன் கிடைச்சா சும்மா விடுவோமா நாங்க? Bro is literally rage betting me via his chat. அதுதான் என்னோட இன்னைக்கு வீடியோ செய்ய ரொம்ப தோன்றுது. என்னால் இது ஒன்றும் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்து பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ ஐ எக்ஸ்ப்ளோர்ட். நான் எல்லா எவிடன்ஸும் எல்லாம் ஒன்றா சேர்த்து இன்னைக்கு இந்த வீடியோவில் மொத்தமாக இறக்க வரேன். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது, நான் உங்களுக்கு கேரண்டியாக கொடுக்குறேன். அந்த சப்ஸ்கிரைப் மட்டும். அதுக்கு முன்னுக்கு யாராச்சும் ஹானஸ்டாக இந்த கோட் போட்டு திம்முல ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ், நான் என்னோட ஐஜியை தரேன், டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஐஜி இருக்கும், அதில் வந்துட்டு நீங்கள் பேர் எதுவுமே போட தேவையில்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதை அனுப்பிவிடுங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நடக்காம பார்த்தோம். அப்படி உங்களுக்கு யாராச்சும் இல்லை இது மாதிரி திருப்பி நடக்கக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ இட். ஐ ஹோப் நிறைய பேர் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவீங்க. அப்போ தான் அடுத்த லீகல் மூவ் நம்மளை எடுத்து வைக்க முடியும். தேங்க்யூ வெரி மச். கம்மிங் பேக் டு த வீடியோ, நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் நான் ரொம்ப கேமராவை பார்க்குறேன்னா என்னை திட்டாதீங்க. நிறைய விஷயம் லேப்டாப்பில் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், நான் ரொம்ப நிறையா இருக்குது பேச. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இவர் வீடியோ மட்டும் இல்லை, கிச்சா கிருஷ்ணா அண்ணாவோட வீடியோ மட்டும் இல்லை, நிறைய பேரோட வீடியோ இருக்குது. எல்லாரோட வீடியோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல ஆரம்பிக்கும். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. இதுக்கு முன்னுக்கு நான் ஃபேஸ் மறைச்சி தான் போட்டுட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேலேயும் இதை வளர்க்கக்கூடாது. ஸோ ஃபேஸ் மறைக்காம தான் போட்டு ஆகணும். அப்போ தான் எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தெரியும். இதை எப்படி நான் ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அது அவங்களுக்கு தான், அந்த சர்க்கிளுக்கு தான் இப்போ ஒரு ப்ரூஃப்.
எல்லாம் பார்த்துட்டீங்களா? இன்னும் வேணுமா? இன்னும் அது பத்தலையா? இந்தாங்க இன்னொரு ப்ரூஃப். வெயிட், இது என்ன சைனீஸ் அப்படிதானே கேட்க வரீங்க? எல்லா ஃபோனுக்கும் ஒரு ஐஎம்ஐ நம்பர்னு ஒன்று இருக்கும். எல்லா இன்ஃப்ளூயன்சர் கையில் உள்ள ஃபோன்லேயும் அது இருக்கும். அதில் 2 இன்ஃப்ளூயன்சரோட ஐஎம்ஐ நம்பர் எனக்கு கிடச்சிது. அது நானா எதுவும் சிஐடி வேலைலாம் பண்ணலை, அவங்களே கொடுத்தாங்க. இதுவும் உங்களுக்காக. நம்மளோட அண்ணன் ஃபோன்லேயும் ஐஎம்ஐ நம்பர் இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு எம்ஐ ஃபோன் தானே வச்சிருக்காரு. எம்ஐயோட வெப்சைட்லேயே ஐஎம்இஐ ப்ராடக்ட் ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணுறது இருக்கு. அதில் போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சோஃபா அவரோட ஃபோட்டோ நான் இங்கே வச்சுட்டேன். அது 8638180723900181. அதுதான் அவரோட ஐஎம்ஐ நம்பர். அப்புறம் பேசிக்கலி அதை கோட் கேட்கும், அதை போட்டுட்டு செக் பண்ணி பார்த்தா இதுவும் நான் உங்களுக்கு காட்டினேன் அதே சைனீஸோட ஃபோட்டோ. இப்போ நம்புறீங்களா? ஸோ இந்த சைனீஸ் ஒரு என்ன போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல, இது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. ஸோ நம்ம ஏஐ நண்பர்கிட்ட வந்துட்டு இதை போட்டுட்டு, இது வந்து ஜியோமி வெப்சைட், நான் ஐஎம்ஐ நம்பர் இங்கே பேஸ் பண்ணேன் அண்ட் இந்த மாதிரி அவனுக்கு காட்டுது, ஸோ ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டப்ப அது எனக்கு ஒன்று கொடுத்தது. This message from official Xiaomi website indicates that the phone check is China marketed model that has been modified or refreshed with global ROM to sold out internationally. Wait, zoom போங்க. Refreshed. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. டேய் தம்மு, எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் ரீஃப்ளாஷ் ஃபோனடா கொடுத்த. எல்லா ஃபோனும் சைனாலேருந்து தான் வந்துச்சு. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சரி இருக்கட்டும், ரீஃப்ளாஷ் ஃபோனாகவே இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. ஃபோன் பாய்க்க முடிஞ்சது சரிதானே. ஆனால் எனக்கு இந்த ஃபோனை பார்த்து கொஞ்சம் சஸ்ஸாக இருந்துச்சு. சரி நம்ம கூகுளில் போயிட்டு இந்த ஃபோனை வந்து தேடி பார்ப்போம், ஃபோனு சேமாக இருக்கா அப்படின்னு. ஸோ நான் கூகுளில் போயிட்டு ரெட்மி 14Cன்னு தட்டினேன். நார்மலாக தான் எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம இமேஜ் பார்ப்போம், சேமாக இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி தட்டினா நம்ம அண்ணன் காட்டின ஃபோனே காணும். அது பிளாக் கலர் இருக்கு, ஆனால் நம்ம அண்ணன் காட்டின மாதிரி தெரில. இருக்கிற கலர் கொலைச்சல நம்ம அண்ணன் காட்டின மாதிரி இல்லை. ஸோ எனக்கு சஸ் கொஞ்சம் கூடியானதால நான் வந்துட்டு சைனாவோட தானே போட்டிருந்தாங்க, ரொம்ப சைனா தானே போட்டுருந்துச்சு சொல்லிட்டு நம்ம சைனா ஓஷன் பார்ப்போம், ரெட்மி 14C சைனா ஓஷன் அப்படின்னு தட்டி பார்த்தா அங்க அண்ணன் காட்டின ஃபோட்டோலாம் இருந்தது. ஸோ லிட்ரலி தம்மு என்ன பண்றான்னா, யூஸ்ட் கான்செப்ட் இருக்குல்ல, ஓவர்சீஸ்ல இருந்து யூஸ்டான மலேசியால சீப் அண்ட் ரேட்ல விற்பாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் திரும்பவும் பயன்படுத்துறான். எப்படி நான் இதை சொல்றேன்னா, நம்ம நம்ம எம்ஐ ரெட்மி 14C 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்று 14C குளோபல் வெர்ஷன், ஒன்று 14C சைனா வெர்ஷன். அண்ட் அதோட ப்ரைஸ் அலிபாபால நியூ ஃபோன் 200 ரிங்கெட் ப்ரைஸ் தான். அதோட பண்டலாகவே வாங்கினாலே 200 ரிங்கெட் தான். அதை ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லிட்ரலி அவன் வந்துட்டு ஒவ்வொரு சர்டன் டைமுக்கும் சில ஃபோனை விடுறான். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸுக்கு காசு கொடுத்து இதை ப்ரொமோட் பண்ண வைக்கிறான். ஸோ அவனுக்கு விலையும் குறைவு, இம்போர்ட்டட் ப்ராடக்ட், அண்ட் தட் இஸ் செகண்ட் ஹேண்ட் ஃபோன். செகண்ட் ஹேண்ட் ஃபோன்றதுனால ஒன்றும் விலை குறைவாக கிடைக்கும். மேபி 100 ரிங்கெட்க்கு அவனுக்கு கிடைக்கலாம். ஏன்னா பண்டில் வாங்கினாலே 200 ரிங்கெட் தான். ஒரு 100 ரிங்கெட்க்கு ஒரு ஃபோன் கிடைச்சா அவனுக்கு லாபம் தான்.
இங்க போக போறது உங்க டேட்டா. சரி, இப்ப கதைக்கு வருவோம். அண்ணனோட வீடியோல வந்துட்டு ஒரு பிரதர் சொல்லியிருக்காரு, இந்த இது ப்ராடக்ட் வாங்காதீங்க, நான் வாங்கினேன் எனக்கு டெம்பர் கிளாஸ் தான் கிடைக்குதுன்னு. மேபி அது உண்மையா இருக்கலாம், ஃபேக்காவும் இருக்கலாம், எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் நடந்தது. நான் ஒரு கமெண்ட் பண்ணேன், என்னோட கமெண்ட் வந்துட்டு ஹைட் போயிடுச்சு. அது வந்துட்டு அண்ணனே கமெண்ட் ஹைட்ல போட்டிருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமே அதை பண்ணியிருக்கலாம். நான் மேபின் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் போட்டுக்கிறேன். நான் யாரையும் வந்துட்டு டைரக்டா சூ பண்ண கிடையாது. சரி, அதையும் பரவாயில்ல, விட்டுருவோம். இதெல்லாம் இப்போ வந்துட்டு ரொம்ப சீரியஸா பேசுறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜெனரேஷன் இன்ஃப்ளூயன்ஸர் வந்துட்டு எப்படி வேணாலும் காசு சம்பாதிக்கலாம், எப்படி என்ன ப்ரொமோஷன் பண்ணாலும் காசு சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் போய் சொன்னாலும் இருக்கக்கூடாது. இதை நீங்க லைஃப் செஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்க போறது கிடையாது. ஸோ இதனால தான் நான் இந்த விஷயத்தை இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் பேசுறது. அண்ட் ஜஸ்ட் 3 hours பிஃபோர் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, 3 மணி நேரத்துக்கு முன்னுக்கு இன்னொரு வீடியோ வந்திருக்கு, தமிழ் ப்ரமோஷன். 3 மணி நேரத்துக்கு முன்னுக்கு இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி ஒரு ஹாஃப் டே ஆயிருக்கலாம். 3 மணி நேரம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, லிமிடெட் ஸ்டாக் தான் சொல்றாங்க. இந்த குரூப் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ ப்ரொமோஷன் பண்ண குரூப் வந்துட்டு ஏற்கனவே தமிழோட 9 எடிஷன் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க போட்டு ப்ரொமோஷன் வேற. இது வந்து RM000, அது ஃப்ரீ, தமிழுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய வீடியோவும் நான் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ எடுத்து பாருங்க. அக்கா, பக்கத்துல பாட்டிக்கு பர்த்டே வருது, ஏதாச்சும் gift சஜஸ்ட் பண்ணு. நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். gift வாங்கிட்டியா? எங்க நம்பர் இருக்கு? இங்க பாரு, KCG4298. நான் கார்டு நம்பர் இருக்கு. ரொம்ப பக்கத்துல அதுல போய் KCG4298 ப்ரோமோ கோட் அடி. எல்லா ஜாமாவும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீ gift. Terms and conditions apply. ஸ்பீக்கர், ஃபோன், ஒட்டியானோ, காசுக்கு போறமால எல்லாத்தையும் வாங்குவோம். ஓகே, அந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? அவங்க வீடியோ ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸில் நான் பார்த்துட்டேன். அந்த கோட் போட்டு நான் ஒன்று ட்ரை பண்ணேன், அதோட ப்ரூஃப் வீடியோ தான் அது. இதையும் பாருங்கள். சோதிக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டீங்கல்ல, இதை பற்றி நான் ஒன்றும் பேச விரும்பலை. நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ப்ளீஸ் ட்ரை டு பி அ குட் இன்ஃப்ளூயன்சர் டு யுவர் ஃபாலோவர்ஸ், நாட் பேட். நீங்கள் நிறைய விதமாக காசு பார்க்கலாம், இந்த மாதிரி போய் சொன்னதான் காசு பார்க்கணும்னு இல்லை. நம்ம வந்துட்டு மற்றவங்கள வளர்ந்து வர இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு நல்ல விதமாக நீங்கள் இப்படி பண்ணுங்க சொல்கிறத தவிர இந்த மாதிரி போய் சொல்லுங்க சம்பாதிக்கலாம்னு சொல்ல கிடையாது. உங்களோட ஃபாலோவர்ஸையும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்புக்கு டாட்டா அப்படியே தூக்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தமிழ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்றையும் சொல்லிக்கிறேன், நான் என்னோட செகண்டரி ஹேண்ட்ஃபோனில் தான் தமிழ் இன்ஸ்டால் பண்ணி பாய்க்கிறேன். அதில் பெரிய டாட்டாலாம் எதுவும் கிடையாது. பட் யாரெல்லாம் ப்ரைமரி ஹேண்ட்ஃபோனில் தெமு பாய்க்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஒன்று தெமு உங்கள் டாட்டாவை திருடும். அவன் கொடுக்குற ஃபோன்லேயும் நியாயமாக இல்லைன்னா அவன் டாட்டாவை திருட மாட்டான்னு என்ன நிச்சயம்? இது நான் போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். இஃப் யூ கெட் அ ப்ராடக்ட் ஃப்ரீ தென் யூ ஆர் த ப்ராடக்ட். பட் பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். சரி வாரியர்ஸ், இந்த மாதிரி நான் ரொம்ப நிறைய பேசியிருப்பேன், நிறைய ப்ரூஃபாக காட்டியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. அண்ட் எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கு இந்த வீடியோ போய் சேரணும்.
மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அவங்க மூஞ்சி அவங்கள பற்றி ஒரு ஆள் பேசியிருக்காங்கன்னு இது போய் சேர்ந்தாதான் இது தப்பு, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர். ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வராது, லாங் வீடியோ மட்டும்தான். எல்லாரும் போய் ரெஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். டேக் கேர், பாய். மட்டா மாமே